Hey, this is Bhuvi. வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் உங்களுக்கு ஒரு அரிசி உப்புமா ரெசிபி, டிஃபன் ரெசிபிஸ் நான் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், அரிசி உப்புமாக்கு பச்சரிசி ஒன்றும் பாதியமாக அரைச்சி மிக்சியில் பல்ஸ் மோடில் கழுவி 3 times போல் கழுவி நல்லா தண்ணி உலர்த்தி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம வந்துட்டு பாருங்கள், ஈரப்பசை தன்மை போயிடுச்சுல, தனித்தனியாக உதிரி ஆகிடுச்சுல, அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஓகேங்களா? ஓகே, இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம உப்புமாக்கு ரெகுலராக தாலி போல் அதே மாதிரி தான் செய்யணும். ஓகேங்களா? இப்போது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சோன்னு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு, ஒரு கொஞ்சமாக வாசனைக்காக சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம், ஒரு 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த கிளாஸால் 1 கிளாஸ் ரைஸ் நான் எடுத்திருக்கேன். அதே கிளாஸால் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி. ஓகேங்களா? தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேங்க, அண்டு பெருங்காயத்தூள் போட்டாச்சு. இப்போது இது பாருங்கள், இந்த ரைஸ் நல்லா வறுத்து வச்சுருக்கோம் நெய்யில். ஸோ நல்லா வாசனையாக இருக்கும். இதுவும் இதில் போட்டுட்டு ஒரே ஒரு ஸோ சரியாக ஒரு விசில் வச்சு நல்லா இதாகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தேங்காய் பத்த அளவுக்கு மிக்சியில் பல்ஸ் மோட் பண்ணி வச்சுருக்கேன், அண்டு கொத்தமல்லி, இதை வந்துட்டு போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு வதக்கிடலாம். சரிங்களா? அரிசி உப்புமா ரெடிங்க. இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் ரவை உப்புமா, சேமியா உப்புமா விட இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயெல்லாம் போட்டிருக்கோம்ல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விசில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இல்லை, நார்மலாக கடாயில் பண்ணுறீங்கனாலுமே கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். அவ்வளோதாங்க வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ட்ரை இட் அட் யுவர் ஹோம். பை பை, see you later.